இந்த உரையாடல் ஆரம்பிக்கிற நிலை எப்படிப்பட்ட நிலையில ஆரம்பிக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். 32ஆம் ஏற்கனவே நம்ம நியூ இயர் அன்னைக்கு பார்த்தோம், பட் இருந்தாலும் அதை பார்ப்போம். யாத்திராகமம் 32வது அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னா, மலையிலே தேவனோடு மோசே இருந்த அந்த சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தெய்வங்கள் என்று சொல்லி கர்த்தருக்கென்று ஒரு பண்டிகை என்ன செய்தார்கள்? உண்டாக்கினார்கள். அப்படின்னா பாருங்க, யாத்திராகமம் 32வது அதிகாரம் 5வது வசனம், 4-5. அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி, யாரு? சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்த்தித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார். யார் சொன்னா? ஆரோனா? இல்ல, ஜனங்கள். ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டாங்க, ஒருத்தர் பார்த்து. பாத்தீங்களா, எகிப்துல இருந்து நம்மளை அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள். அப்பனா ஒரு கண்ணுக்குட்டி பண்ணல, நிறைய பண்ணிருக்கிறாங்க. மெயினா ஒண்ணு பண்ணிருக்காங்க, மற்ற தெய்வங்களையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பண்ணிருக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? எகிப்துல இருந்து இவைகள் தான் நம்ம என்ன செய்தது? அழைத்து கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல ஆரோன் என்ன சொல்றான் பாருங்க. எதை பார்த்து? இவங்க எல்லாம் இப்படி சொல்றத பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு யாருக்கு பண்டிகை? ஆரோன் வந்து கர்த்தருக்கு பண்டிகைன்றான். ஆனா பலிபீடத்தை எதுக்கு முன்னாடி கட்டுறான்? கர்த்தருக்கு முன்னாடி கட்டுறான். இவர்கள் தெய்வங்கள் என்று எவைகளை சொன்னார்களோ அதற்கு முன்பதாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு யாருக்கு பண்டிகையா? அப்ப என்ன பண்ணிட்டாங்க? ஆரோனும் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து விக்கிரகங்களை கர்த்தருக்கு ஈடாக என்ன செய்து விட்டார்கள்? ஒப்பிட்டு விட்டார்கள். இதுதான் அவர்கள் செய்த பாவம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யாரு? பரிசுத்தர். என்னது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? புனிதமானவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? தனித்துவமானவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு ஒப்பானவர்கள் வேறு யாரும் இல்லை. ஆமாவா இல்லையா? தேவனுடைய மனுஷன் வேதாமத்தில் இப்படியாக சொல்கிறான், மோசே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் வானத்திலும் யாருமே இல்லை. அந்த சராசரத்திலேயே தனியாக நிற்கிறவர் யாரு? நம்மை ஒப்பிட முடியுமா? நம்மை ஒப்பிடலாம். நிதிஷ் மாதிரி இவர் கிடையாது. இவரு இவரை மாதிரியே இருக்காரு. என்னதான் இருந்தாலும் பாஸ்கர் பிரதர், ஜோசா பிரதர் மாதிரி கொஞ்சம் லைட்டா என்ன செய்யறாரு? பேசுறாரு. என்னதான் இருந்தாலும் நிதிஷுடைய தலைமுடியும் கமலேஷுடைய தலைமுடியும் ஒரே மாதிரி இருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த சிஸ்டர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் இதெல்லாம் கம்பேர் பண்ண முடியும்ல. இப்படி தேவனை என்ன செய்ய முடியாது? குணாதிசயத்தை வச்சும் கம்பேர் பண்ண முடியாது, பேச்சை வச்சும் கம்பேர் பண்ண முடியாது, அப்பியரன்ஸை வச்சும் கம்பேர் பண்ண முடியாது. எந்த ஒரு கேட்டகரி எடுத்துக்கொண்டாலும் அந்த கேட்டகரியை வைத்து நாம் ஆராதிக்கிற இந்த அண்டத்தை படைத்த தேவனை வேறு எதுவுடனும் வேறு யாருடனும் ஒப்பிடவே முடியாதவர். அவர் தான் யாரு? பரிசுத்தர். தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு ஓயாமல் யார் ஆராதிக்கிறார்? தேவ தூதர்கள், தேவ புத்திரர்கள் தேவனை என்ன செய்கிறார்கள்? ஆராதிக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேவனை இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? போயும் தேவன் உருவாக்கின படைப்புகளுக்கு ஒப்பான சொரூபங்களுக்கு இணையாக, தேவனுடைய சாயலாக இருக்கிற மனுஷனுக்கு இணையாம கூட மாத்தல, தேவன் உருவாக்கின மிருகங்களுடைய சொரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றிவிட்டு இவைகள் தான் நம்ம எகிப்திலிருந்து கொண்டு வந்தன, கர்த்தருக்கு நாளைக்கு பண்டிகை. இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த தேவனுடைய இருதயத்துல ஏற்படுத்தி இருக்கின்றதை நீங்க பாருங்க. அது நிறுத்தல. அவங்க என்ன பண்ணாங்க? 6வது வசனம் வாசிங்க. மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். ஜனங்கள் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் யாருக்கு செலுத்தினாங்க?
அந்த கண்டுபிடி கர்த்தருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எதை கர்த்தர் என்று சொன்னார்களோ அதற்கு செலுத்தினார்கள். அவங்க கர்த்தருக்கு செலுத்தினாங்களான்னு பார்த்தா இல்ல இல்ல. ஆனா அவங்க நினைச்சுக்கிட்டாங்க அவங்க யாருக்கு செலுத்துறாங்க, கர்த்தருக்கு கர்த்தருக்கு செலுத்துறோம்னு நினைச்சிட்டாங்க. பாருங்க, இதுக்கு பேரு தான் விக்கிரக ஆராதனை. இதுக்கு பேரு தான் அப்படின்னா என்னது? நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்று நினைக்கிறேன், ஆனால் நான் ஆராதிக்கிறது வேற எதையோ ஆராதிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள், செங்கடல் இவர்களுக்காக இரண்டாக பிளக்கப்பட்டது. எகிப்தின் போர் சேவகர்கள் அனைவரும் இந்த ஜனங்களை காப்பாற்றுவதற்காக கடலுக்குள் மூழ்கடிக்கப்பட்டார்கள். இந்த மீட்ட கர்த்தரை ஒரு அதிகாரம் முழுவதும் மிரியாமினுடைய தலைமையின் கீழ் பாடலாக பாடி ஆராதிக்கிறார்கள். கசப்பான தண்ணீர் மாறாவிலே மதுரமாக மாறினதினால் கர்த்தரை துதித்தார்கள். தேவதூதர்களுடைய மன்னா இவர்களுக்கு ஆகாரமாக கொடுக்கப்பட்ட போது கர்த்தரை போற்றினார்கள். அமலேக்கியர் கையிலிருந்து கர்த்தர் இவர்களை விடுதலை செய்த போது யெகோவா நிசி, கர்த்தர் என் ஜெய கொடி என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்திய இந்த ஜனங்கள் இப்பொழுது கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்று நினைத்து கொண்டு அவர்கள் வேறு விஷயங்களை என்ன செய்கிறார்கள்? ஆராதிக்கிறார்கள். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்று நினைத்துக் கொள்கிறார்கள், ஆனால் அவர்கள் கொடுக்கிற முக்கியத்துவம் வேறு யாருக்கோ கொடுக்கிறார்கள். அப்படி இதுல விக்கிரக ஆராதனையுடைய முதல் விஷயம் இதுதான். இது ஒரு ஏமாற்று வேலை. விக்கிரக ஆராதனை யாரை ஏமாற்றுகிறது? யார் ஆராதிக்கிறானோ அவனை ஏமாற்றுகிறது. இரண்டாவது கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த விக்கிரக ஆராதனையில அடுத்து நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாருங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, 6வது வசனம். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலியை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். இரண்டாவது இந்த விக்கிரக ஆராதனையில் நம்ம பார்க்கிற விஷயம், ஒரு மனுஷனை அவன் தன்னைத்தான் ஏமாற்றிக் கொள்கிறான். கர்த்தரை ஆராதிக்கிறேன்னு நினைக்கிறான், ஆனால் அவன் வேறு எதையோ என்ன செய்யறான். இரண்டாவது, அவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன் என்ன பண்றான் தெரியுமா? தான் தன் கையினால் உருவாக்கியதை கர்த்தர் என்று நினைத்து ஆராதிக்க என்ன செய்யறான்? அவன் கையினால் அவன் உருவாக்கியதை கர்த்தர் என்று நினைத்து. நாம் எல்லாரும் வேலை செய்யறோம் இல்லையா? வேலையை யார் உருவாக்குனது? நம்ம செய்யற வேலையை யார் உருவாக்குனது? நம்ம தான். கர்த்தர் உருவாக்குனாரா? வேலை செய்யன்னு சொல்றது கர்த்தரு. வேலையை உருவாக்குறது யாரு? நம்ம தானே உருவாக்குறோம். டீச்சர் வேலையை கர்த்தரா உருவாக்குனாரு? வேலை செய்ய வேண்டும் என்று சொல்வது கர்த்தர். அந்த வேலையை உருவாக்கியது யாருன்னு கேக்குறேன். வேலையை உருவாக்கினது யாரு? நம்ம தான். கர்த்தர் நமக்கு கொடுத்தது ஒரே வேலை, அதை நம்ம செய்யறதே கிடையாது. நாம உருவாக்கி கொண்ட வேலையை நாம என்ன செய்கிறோம். ஆனா இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? நாம் உருவாக்கின இந்த வேலையை கர்த்தருக்கு முன்பதாக வந்து வச்சுட்டு வேலைய நம்ம கர்த்தரை எங்க வச்சிடறோம்? பின்னாடி வச்சிடறோம். இதுவும் என்னதுதான்? விக்கிரக ஆராதனை. யார் உருவாக்குனது? இன்னைக்கு ஆராதனை எத்தனை மணிக்கு? அப்ப இத நம்ம தூங்கணும்னா இதை நைட் எத்தனை மணிக்கு நம்ம ஆஃப் பண்ணி வைக்கலாம்? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? போனை ஆஃப் பண்ணி வச்சா கூட அலாரம் அடிக்கும். ஆமா தானே? அதையும் நம்ம தான் உருவாக்கி இருக்கோம். அப்போ நம்ம நைட்டு சீக்கிரமா தூங்கினாதான் காலையில என்ன செய்ய முடியும்? அப்ப சீக்கிரமா தூங்கணும்னா நம்ம எத்தனை மணிக்கு இதை ஆஃப் பண்ணி வைக்கணும்? ஒரு 10 மணிக்காவது மேக்சிமம் என்ன செய்யணும்? ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 11 மணிக்காவது நம்ம தூங்கினாதான் நம்ம எத்தனை மணி நேரம் தூங்க முடியும்? அட்லீஸ்ட் ஒரு 5-6 மணி நேரமாவது தூங்க முடியும். ஆமாவா இல்லையா? அப்ப நம்ம காலையில லேட்டா எந்திக்கிறதுக்கு காரணம் என்ன? இல்ல, நாம உருவாக்கின ஒரு விக்கிரகம் கர்த்தருக்கு முன்பதாக வந்து என்ன செய்கிறது? உட்கார்ந்து விடுகிறது. இது நமக்கு, இத நம்ம குறை சொல்லவே கூடாது. இதை குறைவே சொல்லக்கூடாது. எந்த வேலையும் நான் குறை சொல்லல, எந்த பொருளையும் குறை சொல்லல. மனுஷனாகிய நம்ம தான் பிரச்சனைங்க. எதற்கு முதலிடம் கொடுக்குறோம்?
சிற்பக்கலை ஒரு அருமையான கலையா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதை செஞ்சு அதை காசாக்கி அதுல சம்பாதிச்சு அதை கர்த்தருக்கு கொடுத்து நீங்க சந்தோஷம் பாருங்க. ஆனா அதை சிலையாக மாற்றி அதை பணிவிடை செய்கிறது தான் என்ன ஆயிடுது? பிரச்சனை ஆயிடுது. அதை தெய்வம் என்று சொல்றதுதான் பிரச்சனை ஆயிடுது. ரோட்ல போனா ஃபேன்சி ஸ்டோர்ல ஏகப்பட்ட பொம்மை இருக்குது. அழகழகா செஞ்சு வச்சிருக்காங்களா இல்லையா? செதுக்கி செதுக்கி செஞ்சு வச்சிருக்காங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. அதை நம்ம வணங்காத வரைக்கும் அது என்னவா இருக்குது? ஒரு அழகு போர்வு. ரசிக்கலாம், பரவாயில்ல, பாரு மனுஷனுக்கு கடவுள் எவ்வளவு அழகான கை வேலையை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு அழகா தத்ரூபமா என்ன பண்ணிருக்கான் பாருங்களேன். மெரினா பீச்ல அப்படி நடந்து போனோமா தத்ரூபமா ஒவ்வொருத்தருடைய சிலை என்ன செஞ்சிருக்காங்க, பண்ணி வச்சிருக்காங்க. பிரச்சனை என்னன்னா, அங்க போய் நீதான் என தெய்வம்னு சொல்லும் போதுதான் என்னவாயிடுது? செஞ்சது யாரு? வடிவு பண்ணது யாரு? டிசைன் பண்ணது யோசிச்சது யாரு? ஐடியா பண்ணி டிசைன் பண்ணி செதுக்கி கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும் இப்ப எல்லா வேலையும் யார் பண்றது? அத பண்ணி முடிச்சுட்டு அதே மனுஷன் என்ன செய்யறான்? நீதான் என்னை எகிப்திலிருந்து என்ன செய்தாய்? கொண்டு வந்தாய். நீதான் என்னை பாவத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லும்போது, அதை தெய்வமாக நினைக்கும் போது, ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறபடி தேவன் யார் மேல கோபம் கொள்கிறார்? மனுஷர் மேல கோபம் கொள்கிறார். தேவ பிள்ளைகளாக நாம் யோசிச்சு பார்ப்போம். நமக்கு கையால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் நம் வீடுகளில் இல்லை, ஆனால் மனதில் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் நிறைய இருக்கிறது. ஆமாவா இல்லையா? நமக்கு நிறைய விக்கிரகங்கள் வைத்திருக்கிறோம். எதையும் நம்ம பீரோலையோ ஷோகேஸ்லயோ வச்சு சந்தனம் குங்குமம் பூசி கும்பிடுறது இல்ல. அவங்களாவது அங்க வரும்போதுதான் கும்பிடுறாங்க. நம்ம எப்பவுமே கும்பிட்டு கொண்டு இருக்கிறோம். நம்ம மனதிலே அவைகளை என்ன செய்திருக்கிறோம்? வைத்திருக்கிறோம். நிறைய இருக்கு, லிஸ்ட் போட சொன்னா சொல்லலாம். எல்லாமே விக்கிரகம் தான். கர்த்தரை தவிர வேற எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா? எல்லாமே. அப்படி பார்க்கும் பொழுது ரெண்டாவது நாம பார்க்கிறது, அவர்கள் உருவாக்கியவைகளையே அவர்கள் தெய்வன் என்று என்ன செய்து விடுகிறார்கள். மூணாவது நீங்கள் பாருங்கள், அதோடு நிற்கவில்லை, அதை உண்மை என்று நினைக்கிறார்கள். எதை? உண்மையான தெய்வம் என்று நினைக்கிறார்கள். அவ்வளவு சின்சியரா அதற்கு பணிவிடை செய்கிறார்கள், அவ்வளவு சின்சியரா அதற்கு பலி செலுத்துகிறார்கள், அவ்வளவு சின்சியரா அதற்கு காணிக்கை செலுத்துகிறார்கள், அதற்கு ஒரு ஆசாரியனை நியமிக்கிறார்கள். இந்த வேலையை யாரும் செய்யறோம்? நாமளும் செய்யறோம். இப்ப நான் காட்டின 2 விக்கிரகங்கள் உண்டு. இது இல்லாமல் நிறைய விக்கிரகங்களை நாம் வைத்திருக்கிறோம். இந்த விக்கிரகங்களை எல்லாம் நாம் ஆராதிக்கும் பொழுது அவைகளை உண்மை என்று என்ன செய்கிறோம்? நினைத்து விடுகிறோம். என்றென்றைக்கும் இது எனக்கு உதவி செய்யும் என்று நினைத்து விடுகிறோம். மனுஷர்கள் மேல் பற்றுதலா இருக்கிறோம். அந்த மனிதர்கள் என்றென்றும் உங்களுக்கு நமக்கு உதவி செய்வார்கள் என்று கனவு காணுகிறோம். அவர்கள் துரோகம் செய்த உடனே நெஞ்சடித்துக் கொண்டு பதறுகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் எங்கேயுமே மனுஷனை நம்பு என்று சொல்லவில்லையே. கர்த்தர் எங்கேயுமே மனிதன் உண்டாக்கினவைகளை நம்பு என்று சொல்லவில்லையே. உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போம். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய இவைகளெல்லாம் தேவனால் உண்டானது அல்ல என்றுதானே தேவன் சொல்லி இருக்கிறார். அவைகள் உலகத்தால் உண்டானவைகள் என்றுதானே தேவன் சொல்லி இருக்கிறார். அவைகள் உன்னை காப்பாற்றும், அவைகள் உனக்கு உதவி செய்யும், என்றென்றும் உன் கூடவே இருக்கும் என்று இந்த கண்கள் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனின் பெருமை குறித்து சொல்லி இருக்கிறாரா? இல்லை. அவைகளை நம்பி ஏமாந்து போவது யார் கையில் இருக்கிறது? ஏனால் உலகம் அழிந்து போகும்போது கூடவே சேர்ந்து இவைகள் என்ன செய்து விடுமா? அழிந்து போய்விடுமாம். அது எப்படி உண்மையாகும்? அது எப்படி உண்மையாகும்? அழிந்து போகும் அனைத்தும் அசை உள்ளது என்று வேதம் சொல்கிறது. அழியாதவைகள் அனைத்தும் அசைவில்லாதது. அது அசைவில்லாத ஒரே ராஜ்யம் அது நம்முடைய தேவனுடைய ராஜ்யம். ஏனால் அவர் அசையாதவர், அவர் அழியாதவர். பிரியமானவர்களை, இங்க நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது, அவர்கள் அதை உண்மை என்று என்ன செய்து விட்டார்கள்? நினைத்து விட்டார்கள். இப்ப பாருங்க, 9வது வசனத்திலும் 10வது வசனத்தையும் வாசிங்க. இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். வணங்குறாங்களா இல்லையா? வணங்குறாங்க, கர்த்தருக்கு வணங்குறாங்க. வணங்குற கழுத்துதான். யார்கிட்ட மட்டும் வணங்க மாட்டேங்குது? கர்த்தர்கிட்ட மட்டும் வணங்க. வணங்க வேண்டியவரை மட்டும் வணங்க மாட்டேங்குது. மீதி எல்லாத்தையும் என்ன செய்து? பிரியமானவர்களை, வணங்க வேண்டியவரை வணங்காமல் இருக்கும்போது நமக்கு என்ன நிலைமை தெரியுமா? நம்ம எல்லாரையும் வணங்க வேண்டியிருக்கும்.
உங்க வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பாருங்க. எங்கெங்கெல்லாம் கூனி குறுகி நிற்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுகிறது, எங்க எல்லாம் மனிதர்களுக்கு முன்பதாக வணங்க வேண்டி இருக்கிறது, எத்தனை நீங்கள் மனிதர்களை சார்ந்து கொள்ளும் போதெல்லாம் அவங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கு, என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஏன் உங்களுக்கு அந்த நிலைமை? ஏன் அந்த நிலைமை? காரணம் நம்ம யாரை சார்ந்து கொள்றோம். 118ஆம் சங்கீதத்துல, அதாவது வேதாகமத்தின் நடு மையப்புள்ளி வசனம் என்ன சொல்லுங்க? மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். என்ன சொல்லுது? எவ்வளவு அழகா சொல்லி, மனுஷனை நம்புவது வேஸ்ட். அப்படின்னா மனுஷன், எந்த மனுஷன்ட்டு போய் நீங்க நின்னாலுமே அவனை நீங்க என்ன செய்யணும்? வணங்கிதான் ஆகணும். உதவிக்கு நின்னா, ஆமாவா இல்லையா? அப்ப நம்ம வணங்குற நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம்னா அது காரணம் நம்ம வணங்க வேண்டியவரை என்ன செய்யல. நீங்க நல்லா கால்குலேட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன் ஒருவரையும் வணங்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்? அவன் யாருடைய பிள்ளையாக இருக்கிறான்? அண்டத்தை படைத்தவருடைய பிள்ளைங்க, வார்த்தையினால் எல்லாத்தையும் உருவாக்கினவருடைய பிள்ளை. அவர் ஏன் மற்றவனை வணங்க வேண்டும்? யாரையும் வணங்க வேண்டாம், மரியாதை கொடுத்தா போதும். மனுஷர்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய சாயலாக இருக்கிறதுனால ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? மதிக்கணும். மதிப்பது வேறு, வணங்குவது. பிரியமானவர்கள், இங்க பாருங்க, வணங்காத கழுத்துள்ளவர்கள் யாருக்கு? கர்த்தரை அவர்கள் வணங்காத கழுத்துள்ளவர்கள். இப்ப 10ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அதனால என்ன பண்ணு? ஆகையால் என் கோபம் இவர்களின் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் என்னை விட்டு விடு. பாருங்களேன், போதும். இந்த இடத்துல நீங்க அந்த இடத்துல நீங்க அந்த வார்த்தை கவனிங்க. லீவ் மீ அலோன். கர்த்தர் சொல்றாரு, என்னை விட்டு விடு. கட்டளையாக சொல்றார். என்னது? கட்டளையாக சொல்கிறார், நேரடி கட்டளை. மோசேயின் முகத்தை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்னை விட்டுவிடு. எதற்கு என்னை விட்டுவிடு? சொல்லுங்க. எதற்கு என்ன தேவன் விட்டுவிட சொல்றாரு? இந்த வணங்காத கழுத்துள்ள ஜனங்களை அழித்து போடுவதற்கு என்ன செய்? விட்டுவிடு. கட்டளை. கெஞ்சல கர்த்தரு கட்டளை இடுகிறார், விட்டுவிடு என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் 11வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிச்சீங்கன்னா மோசே விடவே மாட்டேன்றார். தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறார். தேவனுக்கு தேவன் பாருங்க, இப்ப என்னை விடு, லீவ் மீ அலோன். என்னை விட்டு விடு, என்னை தனியா விடு. ஒரு செகண்ட் நான் இவங்களை என்ன செய்ய போறேன்? மோசே விடல. அந்த அதிகாரம் ஃபுல்லா அவர் என்ன செய்யறார்? அந்த ஜனங்களுக்காக போராடுகிறார். யார்கிட்ட? இப்படி ஒரு மனுஷன் இதுக்கு முன்னாடி போராடினாருங்க. யாரு? யாருக்காக? ஆபிரகாம். யாருக்காக? லோத்துக்காக. கர்த்தரிடத்துல விடமட் 2 தூதர்கள் போயிட்டாங்க. கர்த்தரை விடல. யார் விடல? ஆபிரகாம் விடல. அப்பனா வேதாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தரை விடாமல் பற்றி கொண்ட தேவதாசர்கள் எதற்காக கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறார்கள்? செம்ம ஆஃபருங்க மோசேக்கு. என்ன ஆஃபரு? அடுத்த ஆபிரகாமாக மாறக்கூடிய ஒரு ஆஃபர். உன்னை பெரிய ஜாதி ஆக்குகிறேன். டெக்னிக்கலா இவனும் ஆபிரகாமின் குமாரனா, ஆபிரகாமின் தேவனை பொறுத்தளவுக்கு அவருடைய வாக்கு தத்தத்துல அவர் மாறல. மோசே பெரிய ஜாதி ஆக்கினாலும் அது ஆபிரகாமின் சந்ததி தானே, ஆமாவா இல்லையா? அப்ப தேவனை பொறுத்தளவுக்கு அவர் வாக்கு தத்தத்துல டெக்னிக்கலா அவர் எந்த மிஸ்டேக்கும் பண்ணல. ஆனா மோசே அவ்வளவு பெரிய ஆஃபர் என்ன பண்றாரு? வேண்டான்றாரு. எதற்காக இல்ல, நீங்க கவனிங்களேன். எந்த விஷயத்துக்காக தேவன் ஜனங்களை அழிப்பதற்காக பேசினாரோ அதே விஷயம் அந்த ஜனங்களுக்காக பரிதாபப்பட்டு மனதுருகி கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுவதற்கான விஷயமாக யாருக்கு இருந்துச்சு? மோசேக்கு இருந்துச்சு. நான் சொல்ல வர்றது புரியுதா? காலையில தியானிச்சோம். எந்த விஷயம் தேவனுடைய கோபத்தை ஜனங்கள் மேல கொண்டு வருதோ அதே விஷயம் தேவனிடத்திலே பரிந்து பேசுவதற்காக இயேசு கிறிஸ்துவை ஏவியது. அது மனிதனுடைய பாவம். இதுக்கு பேரு தான்
பரிந்து பேசுதல். இதுக்கு பேர் என்னது? எந்த விஷயம் தேவனை கோபம் ஊட்டுகிறதோ அதே விஷயம் பரிந்து பேசுவதற்கான காரணமா மாறும்போது ஜனங்கள் மீட்கப்படுகிறார்கள். ஜனங்கள் தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த இடத்துல தன்னை அடைமானம் வைத்தது யாரு? மோசே. சொல்றாரு, என் பேரை கூட நீ ஜீவனுள்ள ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்ன செய்யும்? இறுக்கி போடும். அப்ப கர்த்தர் சொல்றாரு 33வது வசனம் 32வது அதிகாரம் 33வது வசனத்துல, 33. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாக பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்தில். தேவன் நீதியுள்ளவர்ல, அவர் என்ன சொல்றாரு? எனக்கு விரோதமா யாரு பாவம் செஞ்சானோ அவன் பேரை தான் எடுப்பேன், உன் பேரெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன். இந்த விஷயம் நடந்த பிறகுதான் கர்த்தர் மோசேயிடம் பேசுகிறார். அதற்கு பிறகுதான் நாம வாசிச்ச பகுதிக்கு வருகிறோம். அங்கேதான் மோசே கர்த்தரிடத்துல சொல்றாரு, உம்முடைய சமூகம், அதாவது உம்முடைய முகம் எங்களோடு வரவில்லை என்றால் எங்களை இங்கிருந்து என்ன செய்ய வேண்டாம், நீர் கொண்டு போக வேண்டாம். நீங்க எங்க கூட வந்தா மட்டுமே நீர் எங்களை என்ன செய்து கொள்ளும், அழைத்து கொண்டு போகும். இப்ப விக்கிரக ஆராதனைக்கும் தேவனை ஆராதிக்கிற ஆராதனைக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? என்னது? தேவனோடு சேர்ந்து இருப்பதுக்கு பேரு தேவனை ஆராதிக்கிற ஆராதனை. தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு, நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு, நான் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன் என்று சொல்லிக்கொண்டு, நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன் என்று சொல்லிக்கொண்டு, கர்த்தரை தான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு, வாரம் வாரம் கர்த்தரை ஆராதனையும் செலுத்தி கொண்டு, கர்த்தரை தவிர மற்றவைகளை ஆராதிக்கிறவனுக்கு பேர் என்னது? விக்கிரக ஆராதனைக்காரன். அவன் தேவனை ஆராதிக்கிறவன் அல்ல. ஆனா ஒரு தேவனுடைய மனுஷன் இதெல்லாம் சொல்லவே மாட்டான். அவன் யார் கூட நிப்பான்? தேவனோட நிப்பான். யாரோட நிப்பான்? இங்க மோசே நின்னார். மோசே கேக்குறாரு, நீங்க வராம நாங்க வரமாட்டோம், நீங்க எங்க கூட வந்தீங்கன்னா. அப்ப இங்க பாருங்க 14வது வருஷத்துல கர்த்தர் சொல்றாரு, அதுக்கு முன்னாடி என் சமூகம் என் முகம் உனக்கு முன்பாக செல்லும். அது மட்டும் இல்ல, நான் உனக்கு என்ன தருவேன்? பிரியமானவர்களே, அப்படின்னா என்னது? இல்ல, அந்த இளைப்பாறுதல் என்னது? தேவன் என்னோடு கூட எல்லா சூழ்நிலையிலும் இருக்கிறார் அப்படின்னு ஒருவன் உண்மையாகவே நம்பினால் அவன் இளைப்பாறுதலோடு இருப்பானா? அலறிக்கொண்டிருப்பானா? அலறிக்கொண்டிருப்பானா? தேவன் என்னோடு கூட எல்லா காலகட்டத்திலும் எல்லா சூழ்நிலையும் இருக்கிறார். அதை இப்படியே உல்டா பண்ணலாம். நான் தேவனோடு எல்லா காலகட்டத்திலும் எல்லா சூழ்நிலையும் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிற ஒரு மனிதன், அவனுடைய ஆத்மா எப்பவுமே எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் ரெஸ்ட். எப்படி இருக்கும்? அவன் எதை குறித்து என்ன செய்ய போறதில்லை, யாரையும் வணங்க போறதில்லை, எதை குறித்தும் வழங்க போறதில்லை. காரணம், அவன் யாரோடு இருக்கிறான்? அவனோடு யார் இருக்கிறார்? உதாரணம் யோசேப்பு. யோசேப்பு கர்த்தரோடு இருந்தானா இல்லையா? எங்கேயாவது விட்டு கொடுத்தானா? கர்த்தர் யோசேப்போட எப்பவும் இருந்தாரா? ஆனா சூழ்நிலை எல்லாம் எப்படி இருந்துச்சு? நான் வெள்ளிக்கிழமை மரியாதைக்கு டவுட் கேட்கும்போது சொன்னேன், சூழ்நிலை அப்படிதான் சிஸ்டர் இருக்கும். யோசேப்புக்கு இல்லாத சூழ்நிலையா? யோசேப்புடைய சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. பிதாவுக்கு செல்ல பிள்ளை இல்லையா? அடுத்து கொஞ்சம் விட்டுருந்தா யோசேப்பை தான் வாரிசாவே யாரும் அனௌன்ஸ் பண்ணிருப்பா. அவனுக்கு முன்னாடி 11 பேர் இருந்தாலும் வாரிசா யாரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு? யாக்கோபு. ஆமா, அதுக்கு அடையாளமா என்ன பண்ணிட்டாரு? பலவரனை அங்கே எடுத்து கொடுத்துட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு நாள் அவன் தகப்பன் சொன்ன வேலையை தான் செய்ய போறான். அவனா வீட்டை விட்டு என்ன செய்யல, போகல. அவனா ஏதோ வனாந்தரத்துல போயிட்டு காடு மேடு அலைஞ்சி அடிபட்டு நொந்து நூலாகி 2ஆம் குமாரன் மாதிரி திரும்பி வரல.
அவன் தகப்பனை அனுப்பி வச்சதுனால என்ன செய்யறான்? போறான். அது யாருக்காக போறான்? தன் சகோதரனுக்காக சாப்பாடு கொடுக்க போறான். யாராவது நம்புவாங்களா? அவங்க சகோதரனே அவனை அடிச்சு சின்னாபின்னமாக்கி குழியில போட்டு எகிப்துல அவங்க இதுக்கு வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னா யாராவது நம்புவாங்களா இத? ஆனா அப்படி ஒரு விஷயம் அவனுக்கு நடந்தது. சரி, சகோதரர்கள் இப்படி பண்றாங்களேன்னு அடிமையா ஒரு இடத்துக்கு போறானே, அங்கேயாவது ஏதாவது இளைப்பாறுதல் கிடைக்குமானா? அவன் தலையை சாய்த்து வைக்க இளைப்பாறுதல் கிடைக்கவில்லை. ஒரு வீட்டுக்கு அடிமையாக என்ன செய்யறான்? அங்க நல்லா இருந்தான், நல்லா வாழ்ந்தான், நல்லா செஞ்சான், எல்லாமே செஞ்சான். ஆனா ஒரு தவறான குற்றச்சாட்டு நிமித்தம் அதை விட பெரிய குழியாகிய ஜெயிலுக்கு என்ன செய்யறான்? அங்க போய் அவன் என்னோ உதவி யார் யாருக்கோ செய்யறான். எல்லாரும் அவனை மறந்து போகிறார்கள். இப்போ உதவி செய்தவங்க மறந்துடுறாங்க, சொந்த வீட்டார் அவனை வெறுத்து தள்ளிடுறாங்க இல்லையா? அடிமைகளா கூட இருக்கிறவங்கள கூட கூட அடிமைகளாக ஜெயில வந்தவங்க அவங்களுக்கு இவன் செய்த உதவியை மறந்து விடுகிறார்கள். ஆனால் ஆனால் இந்த எல்லா சூழ்நிலையிலும் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் யாரோடு இருந்தார்? யோசேப்போட. அதை இப்படியே திருப்பி போட்டோம்னா என்ன அர்த்தம்? யோசேப்பு யாரோடு இருந்தான்? அதாவது நீங்க என்னோடு வரவில்லை என்றால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு அர்த்தம் அதானே? நீங்க என் கூட இல்லாம நான் வரமாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இல்லாம நான் வரமாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உங்களை விட்டு போக மாட்டேன். அதான் அதனுடைய இன்னொரு அர்த்தம். அப்போ ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிறவன் எப்ப மட்டும்தான் அவர்கிட்ட வருவான்? எக்ஸ்கியூஸ் மீ காட், டுடே இஸ் சண்டே, ஐ கம் 6:30. wonderful songs I sing, I give some offering. அழுது கூட ஜெபம் பண்ணலாம். முடிச்சு வெளில போனதுக்கு அப்புறம் காட் நீங்க அங்கேயே இருங்க, நெக்ஸ்ட் வீக் ஐ வில் கம் அண்ட் மீட் யூ, ஐ கோ, பாய், டாட்டா, என்னை விட்டு போகாதரா. யூ டோன்ட் நோ த வேர்ல்டு. உலகம் உங்களுக்கு, நீங்க பாவத்தை பாராத சுத்த கண்ணர், பாவத்தை பார்த்து பழகினவன் நானு. பி தேர், ஐ கோ. இவன் பேர் விக்கிரக ஆராதனை. இப்படி எல்லாம் யாரும் ஓப்பனா சொல்றது இல்லை. ஆனா நம்ம செய்கை இதை தான் ஓப்பனா வெளியே சொல்லுது. ஆனா இங்க நம்ம ஒரு மனுஷனை பார்க்கிறோம், அவன் சொல்றான், நீர் இல்லாம நான் என்ன செய்ய மாட்டேன். கர்த்தர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல், நான் உனக்கு என்ன தருவேன்? என் கையில இருக்கிற பைபிள்ல இருக்கிற, நான் ரொம்ப பிடிச்ச அண்டர்லைன் பண்ணி வச்சிருந்தேன், என் கையில இருக்கிற பைபிள்ல ஒரிஜினல் லாங்குவேஜ்ல இருந்து இதை மொழிபெயர்த்தவர்கள் நோட்ஸ் எழுதியிருக்காங்க. அவங்க சொல்றாங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிற அந்த எக்ஸ்பிரஷன் தேவன் நம்மோடு கூட எப்பொழுதும் இருந்தால் அவர்களுடைய மனதுக்கு கிடைக்கும் ஆறுதலை குறித்து சொல்லுகிறது. அவர்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்கள், கலக்கமடைய மாட்டார்கள்னு நோட்ஸ் சொல்லியிருக்கு. ரொம்ப வாசிக்கும் போது ரொம்ப இது ஆமால, தேவன் கூட நான் இருந்தேன்னா, தேவனுடைய சமூகம், தேவனுடைய முகம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருந்ததுன்னா நான் ஏன் கலங்கணும், நான் ஏன் பயப்படணும்? அதுதான் எனக்கு இளைப்பாறுதலே, அதுதான் எனக்கு ஆறுதலே. அதான் 16ஆம் சங்கீதத்துல தாவீது அழகா சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் கூடவே இருக்கிறபடினால். வலது பசம் தான் அர்த்தம், அவர் என் கூடவே இருக்கிறபடினால் நான் என்ன செய்யறதில்லை, அசைக்கப்படுவதில்லை. என் மாம்சம் நம்பிக்கையோடு என்ன செஞ்சிருக்கோம், தங்கி இருக்கும். நான் பாதாளத்துக்கு போக மாட்டேன், ஜீவ மார்க்கத்தை எனக்கு காமிப்பீங்க, நான் உயிரோடு எழும்ப, செத்து போனாலும் நான் எங்க எழும்புறேன், உயிரோடு எழும்புறேன். எவ்வளவு அருமையான ஒரு நம்பிக்கை. பிரியமானவர்களை, இந்த புதிய வருடத்துக்குள்ள அடி எடுத்து வைத்திருக்கிறேன் நீங்களும் நானும் இந்த மோசையினுடைய ஜெபத்தை மறந்துடாதீங்க, நீர் போகாமல் நான் வரமாட்டேன். அப்போ கர்த்தர் அழகா சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. நீ சொன்ன வார்த்தை இல்ல இருங்க, 22 20 இருந்து வாசிங்க. நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கிறார். ஆக்சுவலி இந்த ப்ராசஸ் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. இயேசு கிறிஸ்து நமக்காக வந்துட்டாரு, அவருடைய முகத்தில் இருக்கிற தேவனுடைய அறிவாகிய ஒளி நம்முடைய இருதயத்துல டைரக்டா பிரகாசிச்சிருச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு முடிஞ்சிருச்சு. நம்ம அதை விட மேன்மையான ஒரு பாக்கியம் நமக்கு என்ன செஞ்சிருச்சு, கிடைச்சிருச்சு. இப்போ கர்த்தர் சொல்றாரு பாருங்க,
பின்னும் கர்த்தர், ம். இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. நீ அங்கே கண்மலையில் நில்லு. ஆ, என் மகிமை கடந்து போகும்போது ஆ, நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து அங்க பத்திரமா வச்சு நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். நான், அதாவது என்னுடைய மகிமை கூட உன்னை காயப்படுத்தி விடாமல் நான் உன்னை பத்திரமாக என்ன செய்து விடுவேன், மூடிக்கொள்வேன். பார்த்துக் கொள்வேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம தேவனுடைய மகிமை நமக்குள் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார், தந்திருக்கிறார். இனி தேவனுடைய மகிமையை பார்த்து நமக்கு எந்த காயமும் என்ன செய்ய போவதில்லை, வரப்போவதில்லை. ஆனா அந்த நாட்கள்ல நீங்க யோசிச்சு பாருங்க, என் மகிமை கூட உன்னை அஃபெக்ட் பண்ணிவிடக் கூடாது என்பதற்காக உன்னை நான் பத்திரமாக என் கைகளை வைத்து என்ன செய்து கொள்கிறேன், மறைத்து கொள்கிறேன்னா, அப்ப தேவன் என்ன பாருங்க, எவ்வளவு அழகாக இளைப்பாறுதலை தருகிறார். நீ பயப்படவே வேண்டாம், நான் உன்னை மறைத்து கொள்கிறேன். இன்னைக்கு நமக்கு மறைவிடமா யாருங்க இருக்கிறா? அன்னைக்கு அவருடைய கரம், இன்னைக்கு அவரே நமக்கு மறைவிடமாக. சங்கீதக்காரன் சொல்றான், நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் செய்வீர். பிரியமானவர்களே, இன்னைக்கு கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். 1ஆம் தேதி நம்ம கேட்ட செய்தியுடைய தொடர்ச்சி தான். கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். இன்னும் நாம் பற்றி கொண்டிருக்கிற விக்கிரகங்களை பற்றி கொண்டிருக்க வேண்டுமா? ஏன் இந்த உலகத்திலே நாம் பலரை வணங்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறோம்? காரணம், நாம் அவர்களை நம்புகிறோம், அவைகளை நம்புகிறோம். பணத்தை நம்புகிறோம், நம் படிப்பை நம்புகிறோம், வேலையை நம்புகிறோம், நம்முடைய மானத்தை நம்புகிறோம், நம்முடைய சுயமரியாதையை நம்புகிறோம், தன் நம்பிக்கையை நம்புகிறோம், என் மூளையை நான் சுய புத்தியை நம்புகிறோம். இப்படி பல விக்கிரகங்களை நானே எனக்கு உண்டாக்கி அவைகளை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நமஸ்கரித்து சேவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் வணங்க வேண்டியவரை மட்டும் நான் என்ன செய்வதில்லை, வணங்குவதில்லை. அதனால் நான் போய் எல்லாரையும் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, வணங்க வேண்டியிருக்கிறது. இங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம். நான் நீர் போகாமல் வரமாட்டேன் என்று சொல்கிறான். கர்த்தர் அவனுக்கு சொல்றாரு, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனே, இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே உம்முடைய சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறேன். நான் உண்மை ஆராதிக்கிறேன் என்று நினைத்து கொண்டு ஒருவேளை நான் விருப்பப்படுகிறவைகளை என்ன செய்து கொண்டிருக்கலாம், ஆராய்த்துக் கொண்டிருக்கலாம். எனக்கு தெரியாது, உங்க சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியும். ஆனா அந்த விக்கிரகங்கள்லாம் என்ன செய்யுங்க, தள்ளி போடுங்க. அவைகள் வேண்டாம். அவைகள் நம்மை பாவத்திலிருந்து காப்பாற்ற இல்லை. நமக்கு அட்மோஸ்ட் நமக்கு உதவி தேவைப்பட்ட காலத்தில் அது எதுவும் நம்ம என்ன செய்யவில்லை. நமக்கு தான், நாம் தான், அவைகளுக்கு தான் நம்ம உதவி தேவை. நமக்கு அவைகளுடைய உதவி தேவையில்லை. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தாவே, இனி நான் வணங்கக்கூடிய கழுத்துடையவனாக இருப்பேன். அந்த கழுத்து யாருக்கு மட்டும்தான் வணங்கும்? உம்மை மட்டுமே வணங்கும். என்னையும் வணங்காது, என் விருப்பங்களையும் வணங்காது, உம்மை மட்டுமே வணங்கும் என்று ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துவீங்களா? ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம். கர்த்தருடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு நம்முடைய இருதயத்தை நேராக்குவோம். தேவனை நமக்கு உண்மையாக வைப்போம். தேவனோடு கூட என்றும் இருப்பேன், தேவனோடு கூடவே மட்டுமே இருப்பேன் என்று சொல்லி உறுதி எடுப்போம். அவரோடு கூடவே வாழ்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.